ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நம்ம மயில் வந்து ஒரு கனவு கண்டாங்க. சரவணன் கிட்ட தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்லி சரவணன் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு கனவு. பயங்கர சந்தோஷப்படுறாங்க. உடனே நம்ம சுடர், அக்கா என்னக்கா தனியாக சிரிச்சுக்கிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு, தூங்குக்கா படுத்து அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம மயில் வந்து சுடரை கட்டி பிடிச்சிக்கிட்டு, சுடரு என் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இந்த விஷயத்த நான் மாமா கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு கனவு கண்டேன். மாமா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா? நாளைக்கு நான் மாமாவை பார்த்து விஷயத்த சொல்லலான்னு சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக மாமா என்னை ஏற்றுப்பாங்கல்ல. நான் திரும்பவும் அந்த குடும்பத்தில் போயிட்டு சந்தோஷமாக வாழ்வேனா சுடரு. இந்த நரக வேதனையிலேருந்து நான் தப்பிக்கணும். அம்மா ஒவ்வொரு நாளும் என்னை ஊசியால் போட்டு குத்துற மாதிரி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்குது. இதிலேருந்து நான் தப்பிக்கணும் சுடரு. அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே என்னை எம்பிட்டு நல்லா பார்த்துக்கிறாங்க தெரியுமா? எப்படியோ கடவுளாக பார்த்து எனக்கு ஒரு நல்ல வழியை விட்டுருக்காங்க. இதவே நான் யூஸ் பண்ணிக்கணும். சரவணன் மாமா கிட்ட பேசி எப்படியாவது நான் அந்த வீட்டுக்கு போயிடணும். அப்படி மட்டும் சரவணன் மாமா என்னை கூட்டிகிட்டு போகல அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீட்டிலேயே நான் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக அம்மா என்னை திட்டிக்கிட்டே இருக்கும்ல. இதுக்கும் நான் உனக்கு சேர்த்து அதாவது சேர்த்து உனக்கு செலவு செய்யணும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ மாதம் மாதம் செக்கப் போவாங்களே, அப்போது எல்லா செலவையும் நான் தான் பார்க்கணுமா அப்படி இப்படின்னு ஏதாவது பேச ஆரம்பிச்சிடும் தானே சுடரு அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் அப்படி எதுவுமே நடக்காது. நீ மாமாவை பார்த்து விஷயத்த சொல்லு. கண்டிப்பாக மாமா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. குழந்தை அப்படின்னு சொன்ன உடனேயே அவங்க மனசை மாற்றிப்பாங்க. நம்ம சொன்ன பொய் எல்லாமே அவங்க மறந்து போயிடுவாங்கக்கா. நீ கண்டதெல்லாம் யோசிக்காத சரியா? நீ படுத்து தூங்குக்கா, எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் சொல்கிறாங்க. அதே சந்தோஷத்தோட நம்ம மயிலுமே படுத்து தூங்குறாங்க. மறுநாள் காலையில் இங்கே நம்ம முத்துவேல் பயங்கர கோவமாக இருக்காங்க. அதாவது வீட்டுக்குள்ளே சோஃபா ஹாலில் தான் உட்காண்ட்ருக்காங்க. இப்போது நம்ம வடிவு வந்து காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மாரியுமே பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. சக்திவேல் ரூம்லேருந்து அப்போ தான் வெளியே வந்து அதாவது ஹாலுக்கு வராங்க. சக்திவேலை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறாரு நம்ம முத்துவேல். சக்திவேலுக்கு ஒன்றுமே புரியல. என்ன அண்ணன் பார்க்குற மாடுலேஷனே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் என்னண்ணே ஏதாவது குடோனில் பிரச்சனையாண்ணே, ஏன் அவங்க முகமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, சக்தி என்கிட்ட நீ எதுவும் பேசாத. நைட்டு ஆத்தாவை கூப்பிட்டு போயிருந்தோம். ஆனால் ஆத்தா என்ன சொல்லிச்சு பார்த்தல்ல, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். 1000 பிரச்சனை 1000 சண்டை இருந்தாலுமே ஆத்தாவை நீ வீட்டை விட்டு துரத்திருக்க கூடாது. உன் மனசில் அப்படி நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க? என்ன இந்த வீட்டில் எல்லா முடிவையுமே நீ தான் எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. சக்திவேல் இருந்துட்டு, அண்ணா என்னென்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அப்போது எனக்கு எந்த உரிமையும் இல்லையா? நீ மட்டும்தான் இந்த வீட்டில் எல்லா முடிவுமே எடுக்கணுமாண்ணே? அந்த கிழவி என்ன வேலை பார்த்து வச்சிருக்குன்னு தெரியுமாண்ணே? நம்ம குமாருக்கு நடக்க இருந்த கல்யாணத்தவே நிப்பாட்டி வச்சிருக்கு. பொண்ணு கிடைக்குமா, குமாருக்கு கல்யாணம் நடக்குமான்னு சொல்லிட்டு நானே எவ்வளோ கவலையோடு இருந்தேன். ஏதோ ஒரு சம்மந்தம் வந்துச்சு. எப்படியாவது குமாருக்கு கல்யாணத்தை பண்ணி அவனை குடும்ப குட்டியோடு பார்க்கணுன்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருக்காதண்ணே. அண்ணே இங்கே பாருங்கண்ணே, எல்லாத்துக்கும் காரணம் எல்லாத்தையும் குடிச்சவராக பண்ணது அந்த கிழவிண்ணே. அந்த கிழவி மேலே தான் சொல்லப்போனால் நீ கோவப்படணும். நீ என்னடானா என் மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? என்ன முடிவு எடுத்துட்டா அப்படி இப்படின்னு. அண்ணே இது சுத்தமாக சரியில்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்துவேல் இருந்துட்டு, சக்தி நீ என்கிட்ட கேட்காம இப்படி ஒரு முடிவை எடுத்துருக்கக்கூடாது. போய் அந்த பரதேசி வீட்டில் போயிட்டு ஆத்தா இருக்கணுமா? ஆத்தாவை நம்ம இங்கே வச்சு என்னெல்லாம் திட்டணுமோ திட்டிருக்கலாம். என்னெல்லாம் பேசுகிறோமோ எல்லாமே நம்ம இங்கே வச்சு பேசியிருந்துக்கலாம். ஆனால் வீட்டை விட்டு அனுப்பி அவங்க போய் அந்த ஓடுகாலி குடும்பத்தில் போயிட்டு உட்காண்ட்ருக்காங்க. கூப்பிட்டா திரும்பவும் வரல. எனக்கு எவ்வளோ அவமானமாக இருக்குது தெரியுமா? இங்கே பாரு சக்தி, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் எந்த முடிவு எடுத்தாலும் அதை நீ என்கிட்ட கேட்காம எடுத்த அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா என்னென்ன பேசிக்கிட்டு இருக்க? அப்போது இந்த வீட்டில் எனக்கு உரிமை இல்லையா? இல்லை சக்தி, இல்லவே இல்லை. அப்பா சம்பாதிச்சுட்டு வச்சுட்டு போன சொத்து எவ்வளோ இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் கூட இல்லை. எல்லாத்தையுமே நான் உழைச்சி கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டினேன். நிறைய சொத்து சொகம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சேன். நம்ம 2 பேருக்குமெல்லாம் சரி பங்கெல்லாம் கிடையவே கிடையாது. முக்கால்வாசி நான் உழைச்சிருக்கேன். அதை மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. இதை கேட்ட சக்திவேல் பயங்கரமாக ஆடி போயிடுறாரு. என்ன இந்த அண்ணன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்துவேல் குடோனுக்கு கிளம்பி போயிடுறாங்க. எங்கள் சக்திவேல் பயங்கர கோவமாக இருக்காங்க. உடனே இங்கே நம்ம வடிவும் மாறியும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவோம். நம்ம குமாரும் சக்திவேலை மட்டும்தான் ஹாலில் உட்காண்ட்ருக்காங்க. அப்போது சக்திவேல் இருந்துட்டு, டே குமார்
உன் பெரியப்பா எப்படி பேசினார்னு சொல்லிட்டு பார்த்தல்ல. இங்கே பாருடா, இப்படியே விட்டோம் அப்படின்னா நமக்கு சல்லி பைசா கூட தேராது. உனக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இருக்கிற ஒட்டுமொத்த சொத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு பேச வரப்போ இங்கே நம்ம முத்துவேல் வந்து ஏதோ மிஸ் பண்ணிட்டு போயிருக்காரு போல். திரும்பவும் வீட்டான வந்து நிற்கவும் இங்கே நம்ம முத்துவேல் வந்து நிற்கிறத கவனிக்காமல் சக்திவேல் அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு குமார், உனக்கு இந்த ஜென்மத்தில் உன் பெரியப்பா கல்யாணமெல்லாம் பண்ணி வைக்கிற மாதிரி தெரியல. இங்கே பாரு, உன் பெரியப்பா பேரில் இருக்கிற ஒட்டுமொத்த சொத்தையுமே நம்ம பேருக்கு கை மாற்றணும்டா, நம்ம பேருக்கு எழுதி வச்சுக்கணும். இல்லைனா அந்த ஆள் நம்மளை நடுத்தெருவில் விட்டுருவான். இன்றைக்கி பார்த்தியா உன் பெரியப்பன் எப்படியெல்லாம் பேசினான்னு சொல்லிட்டு நமக்கு சல்லி பைசா கொடுக்க மாட்டான். இங்கே பாரு, சீக்கிரமாக ஒட்டுமொத்த சொத்து நிலம் இது ஃப்ளாட்டு எங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே ஃபேக்காக ஒன்று ரெடி பண்ணி அண்ணங்கிட்ட ஏதாவது நான் டெண்டரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இந்த அப்ளிகேஷன் அது இதுன்னு ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து நான் சைனை வாங்கிடுறேன். அதை வச்சு ஒட்டுமொத்த சொத்தையுமே நம்ம பேருக்கு எழுதணும் குமார் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டேன் இங்கே நம்ம முத்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. நம்ம குமார் இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. பெரியப்பா தானே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு சேர்த்து வச்ச சொத்து, இதை எதுக்காக நம்ம ஏமாற்றி அபகரிச்சிக்கணும்? இல்லைப்பா, வேண்டவே வேண்டாம். பெரியப்பாவே பார்த்து நமக்குன்னு எவ்வளோ கொடுப்பாரோ அதை நம்ம வாங்கிப்போம். அது மட்டும் இல்லாமல் பெரியப்பா நியாயமாக தான் முடிவெடுப்பார். நமக்கு 3 பங்காக கண்டிப்பாக 3 பங்காக தான் போடுவார். நீ ஏன்ப்பா இப்படி அவசரப்படுற? வேண்டாப்பா, இதெல்லாம் ரொம்ப தப்புன்ற மாதிரி இங்கே குமார் சொல்லவும் உடனே சக்திவேல் இருந்துட்டு இங்கே பாரு குமார், இப்படி நாம் அண்ணன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. இப்போ உன் பெரியப்பா பேசுனது எல்லாமே பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். கண்டிப்பாக நமக்கு சல்லி பைசா தேராதுடா. நான் சொல்கிறதுக்கான எல்லா வேலையுமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நீ திரும்பி நிற்கவும் எங்கள் முத்துவேல் வந்து நின்று முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கத எங்கள் சக்திவேல் பார்க்குறாங்க. அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாரு. மயக்கமே வர மாதிரி இருக்குது முத்துவேலுக்கு. சரி, நம்ம சக்திவேலுக்கு இப்போ முத்துவேல் வந்து நிற்கிறாங்க. அண்ணன் அது வந்து அண்ணா என்னண்ணே குடோனுக்கு போகிறேன்னு திரும்ப வந்துட்டுற போல். இங்கே பாரு சக்தி, இப்போ நீ என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தியோ அது எல்லாத்தையுமே நான் காது கொடுத்து கேட்டுட்டேன். உனக்கு கண்டிப்பாக நான் எனக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டு உனக்கு கொஞ்சமாலாம் நான் சொத்து கொடுத்துருக்க மாட்டேன். 3 பங்கா சரி பங்கா குமார் எப்படி சொன்னானோ அதே மாதிரி சரி பங்கா தான் நான் பிரிச்சிருப்பேன். ஆனால் உன் மனசுக்குள்ளே இத்தனை நாளாக இந்த எண்ணம் தான் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. என்ன நடுத்தெருவுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுறணும், ஒட்டுமொத்த சொத்தையுமே ஆட்டையை போட்டுடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அதனால தான் ஆத்தாவை வீட்டை விட்டு அனுப்புனியா? இங்கே பார் சக்தி, நீ பண்ண காரியத்துக்கு உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பல்லார்னு 4 அறை விடுறாங்க. அண்ணே என்னண்ணே, யாரை அடிக்கிற? உன்னை தான் அடிக்கிறேன். நீ எவ்வளோ கேவலமான ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு இத்தனை நாளாக என் கூட நல்லவ மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்துருக்க. இங்கே பாரு, அதாவது எதிரியை கூட நம்ம மன்னிச்சிடலாம், ஆனால் கூடவே இருந்து குழி பறிக்கிற நம்பிக்கை துரோகியை மன்னிக்கவே மாட்டேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. ஒழுங்கு மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல் சொல்லவும், அண்ணே என்னண்ணே, பின்ன உன்னை மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகியை கூட எப்படிடா வச்சுக்கிறது? தூங்குறப்போ தலையணை எடுத்து மூச்சை நிறுத்தி கூட சாகடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கொடூர புத்தி உன் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. உன்னை நம்பி இனிமே இந்த வீட்டிலலாம் இருக்கவே முடியாது. ஒன்று நாங்கள் இருக்கணும், இல்லைனா நீ இருக்கணும். ஏன் நாங்கள் வெளியே போகணும்? நீ தானே போகணும். ஏன்னா கெட்ட எண்ணம் பிடிச்சவன் நீ. நான் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்து வச்ச பணம், சொத்து, இந்த வீடு எல்லாமே சரியா? நீ வீட்டை விட்டு கிளம்பு, ஒழுங்காக கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே என்னை மன்னிச்சிருண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதறி அழுகுறாங்க நம்ம சக்திவேல். ஆனால் முத்துவேலுக்கு மனசே இறங்கலை. இப்படிப்பட்ட தம்பி கூடவா இத்தனை நாளாக இருந்தோம்? நம்ம தம்பியை நமக்கு சமமாக தானே பார்த்தோம். ஆத்தாவை வெளியே அனுப்பிட்டானே அப்படிங்கிற ஒரு கோத்தனால் தான் இவனை திட்டினோம். ஆனால் இவன் இவ்வளோ பெரிய விஷ புத்தியை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்துவேல் ரொம்பவே நொறுங்கி போயிடுறாரு. அப்போ தான் நம்ம பழனியும் சுகன்யாவும் கடையிலேருந்து வீட்டுக்கு வராங்க. இங்கே சக்திவேல் வந்து முத்துவேல் காலில் விழுந்து கதறிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. உடனே பழனி ஓடி வந்து, அண்ணா என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எந்திரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சுகன்யா இருந்துட்டு, மாமா என்னாச்சு மாமா, ஏன் சக்திவேல் மாமா உங்கள் காலில் விழுந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கிட்ட கேட்கவும், முத்துவேல் இருந்துட்டு அவன் பண்ண தப்பு அப்படி, அவன் கணக்கு போட்டான் பாரு, மனசு கணக்கு, கேவலமான கணக்கு, அந்த கணக்கு தான் இப்போ தப்புன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதனால் என் காலில் விழுந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பழனி இருந்துட்டு, அண்ணா என்னென்ன எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லவும், ஒன்றுமே புரியாமல் இருக்கிறதே நல்லது. இங்கே பார்,
நான் மேலே போயிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே நீ இடத்த காலி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் ரூமுக்கு போகிறாங்க. இங்கே சக்திவேல் பயங்கரமாக அப்செட்டாக இருக்காங்க. என்ன இந்த அண்ணனை நடுத்தெருவில் நிற்க வைக்கலான்னு பார்த்தா நம்மளை வீட்டை விட்டு துரத்துறானே இவன், என்ன பண்ணுறது, காலில் விழுந்தா கூட மனசு இறங்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே சக்திவேல் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. பழனி இருந்துட்டு அண்ணா என்னென்ன ஆச்சு, என்ன ஒன்றுமே எனக்கு புரியல, உங்களை வீட்டை விட்டு போக சொல்லி அண்ணன் சொல்லிட்டு போகுது, என்ன தான் அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்போது நம்ம சக்திவேல் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவே இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம மயில் காலையிலே அழகாக குளித்து முடித்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு நம்ம மயில் வந்து சுடர்கிட்ட, சுடரு இந்த புடவை எனக்கு எப்படி இருக்குது, நான் அழகாக இருக்கேனா, மாமா என்னை இந்த புடவையில் பார்த்தா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்கல்ல, என் அழகை பார்த்து ரசிப்பாங்களா அப்படின்னலாம் எங்கள் சுடர்கிட்ட கேட்கவும் சுடர் இருந்துட்டு, அக்கா என் கண்ணே பற்றும்க்கா, நீ அந்தளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்க, உண்மையாகவே நீ இன்னைக்கு நினச்சி போகிற காரியம் சக்ஸஸாக தான்க்கா முடியும், கவலைப்படாதுக்கா, நீ நல்லபடியாக போயிட்டு வா. அக்கா நீ சாப்பிட்டியா? இல்லை சுடரு, எனக்கு பசி எடுக்கலை. அக்கா கர்ப்பமாக இருக்கிறப்போ நல்லா சாப்பிடணும்க்கா, இப்படி வயிற்ற காய போடக்கூடாது, அதுக்கப்புறம் குழந்தையுமே பசியோடு இருக்கும்ல, இங்கே பாருக்கா நீ சாப்பிட்டு தான் போகணும், இருக்கா நான் சாப்பாடு போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் சாப்பாடு கொண்டு வந்து ஒரு வாய் ஊட்டுறாங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்காக ஆத்தா இருக்கவும் உடனே இங்கே பாக்கியம் வராங்க. ஏய் இங்கே பாருடி, தீனி தின்றது மட்டும் முக்கியம் இல்லை, இப்போ உன் வீட்டுக்காரனை பார்த்து பேசிட்டு வரத்துக்கு போகிறல, பார்த்து பேசி பக்குவமாக சொல்லி புரிய வச்சு சீக்கிரமாக நீ உன் புகுந்த வீட்டுக்கு போகிற வழியை பாரு, அப்படி இல்லை நான்லாம் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உன் புருஷங்காரன் சொன்னான்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. இங்கே பாரு இனிமேலாம் நிறைய செலவு வேண்டி இருக்குது, உனக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், அதுக்கப்புறம் இன்னும் எக்கச்சக்கமான வேலையெல்லாம் நிறையவே இருக்குது, தேவையில்லாமல் இங்கே எதுவும் பிரச்சனை பண்ணாமல் எந்த ஒரு எனக்கு தொந்தரவையுமே கொடுக்காம நீ பாட்டுக்கு உன் புருஷன் வீட்டில் போயிட்டு வாழ்கிற வழியை பாரு, அவ்வளோதான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுடர் இருந்துட்டு, அம்மா ஏம்மா இப்போ கூட இப்படி அக்காவை கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்க, அக்கா இப்போ கோவிலுக்கு போயிட்டு மாமா கிட்ட பேசிட்டு வரட்டும் இரு, எதுக்காக தேவையில்லாமல் அக்காவோட மனசை கஷ்டப்படுத்தி அனுப்புகிற அப்படின்னு சொல்லிட்டு, நான் கஷ்டமெல்லாம் படுத்தலடி, நடக்க போகிற உண்மையை தானே சொன்னேன், அவங்க மட்டும் இது மயிலை ஏற்றுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகல அப்படின்னா நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரியெல்லாம் பாக்கியம் வந்து இங்கே மயில்கிட்ட சொல்கிறாங்க. மயிலுமே சரிம்மா நான் போயிட்டு வரேன், அக்கா சாப்பிட்டு போக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்கிறாங்க. உடனே மயில் இருந்துட்டு, இல்லை வேண்டாம் சுடரு, நான் போயிட்டு வந்து சாப்பிட்றேன், அக்கா நீ போயிட்டு வந்து என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் வருவியோ, ஒருவேளை மாமா ஏதாவது சொல்ல போய் அதுக்கப்புறம் நீ எப்போ பாரு அழுதுகிட்டே இருப்ப, நீ இப்போ சாப்பிட்டு போக்கா, என்ன சுடரு இப்படி சொல்கிற, இல்லைக்கா நான் அப்படி சொல்ல வரல, இருந்தாலும் நீ கொஞ்சம் சாப்பிட்டு போகிறது நல்லது தானே, போகிற வழியில் மயங்கதும் வந்து விழுந்துட்டா அப்படின்னா யாருக்கா வருவா, ப்ளீஸ்க்கா சாப்பிட்டு போக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் இருந்துட்டு, வா மயிலு அதான் வயிற்றில் குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்குல்ல, அப்படி இருக்கிறப்போ நீ சாப்பிட்டு தான் போகணும், வா சாப்பிட்டு போவ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம மயில் வந்து சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம மீனா மயிலுக்கு கால் பண்ணுறாங்க. எங்கேக்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம மயில், மீனா நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இனிமே தான் கோவிலுக்கு கிளம்பி போகணும், மாமாவுக்குமே கால் பண்ணி வர சொல்லியிருக்கேன், வரவே மாட்டேன்னு தான் சொன்னாங்க, ஒரே டைம் கடைசியாக பேசுகிறேன், தயவு செஞ்சு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி கெஞ்சி கேட்டிருக்கேன், கண்டிப்பாக வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் சொல்கிறாங்க. மீனாவுமே ஆல் தி பெஸ்ட்டுக்கா, கண்டிப்பாக நல்லதே நடக்கும், நீங்கள் மாமா கிட்ட பேசுங்க, கண்டிப்பாக மாமா புரிஞ்சுப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மீனா வந்து நம்ம மயில்கிட்ட சொல்லவும் மயிலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே செந்தில் வந்து நிற்கிறாங்க. ஐயோ இவங்க எப்போ வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும் உடனே இங்கே நம்ம செந்தில் இருந்துட்டு, யார் ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேட்குறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, அது வந்து என் ஃப்ரெண்டு தான், ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு இன்னும் வரலையான்னு ஃபோன் பண்ணி கேட்டா, அப்படிதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து செந்தில்கிட்ட சொல்லவும் செந்தில் இருந்துட்டு, இப்போ என்ன 7:30 தான் ஆகுது, இப்போவே உனக்கு டைம் ஆயிடுச்சா, இங்கே பாரு ஃபோனை காட்டு யாருன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செந்தில் வந்து ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க. ஓ அந்த மயில அவங்கக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கியா, இங்கே பாரு மீனா, நான் சொல்கிறத நீ எப்போவுமே காது கொடுத்து கேட்கவே மாட்டியா, நீ எப்போ தான் நீ திருந்துவ, அவங்க கூட பேச்சுவார்த்தை வச்சுக்காத, அதனால் மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுதுனால நான் உங்ககிட்ட சொல்லி தானே வச்சுருக்கேன், ஏன் கொஞ்சம் கூட சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிற மீனா, என்னதான் ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க.
ஏங்க சும்மா தாங்க, மயிலக்கா கூட யாருமே பேசுறது கிடையாது. அவங்க வீட்டில் உள்ளவங்களுமே மயிலக்காவை திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. மயிலக்காவுக்கு சும்மா ஒரு 2 வார்த்தை ஆறுதலாக பேசுகிறேங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேங்க, நீங்கள் சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா கிளம்பி போயிடுறாங்க. செந்திலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அதுக்கப்புறம் இங்கே செந்தில் பயங்கரமாக யோசிக்கிறாங்க மீனாவோட அப்பா சொன்னதை பற்றி தான். ஏன்னா சீக்கிரமாகவே செட்டில் ஆகணும் அப்படின்னா வேலை பார்க்குற இடத்துல லஞ்சம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம மீனாவோட அப்பா சொல்லியிருப்பாங்க. என்ன பண்ணுறது, லஞ்சம் வாங்கி முன்ன பின்ன பழக்கம் இல்லை, அப்படி வாங்கி மாட்டிக்கிட்டா வேலைக்கே ஆபத்தாயிடுமே. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் மீனாவுக்கோ இல்லை நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப கேவலமாக நினைப்பாங்களே. என்ன பண்ணுறது, ஆனால் மாமாவும் ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்காரு. சீக்கிரமாக அந்த பெரிய வீட்டை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக நமக்கு செட் ஆகலை அப்படின்னா இதை விட்டுறணும். உழைச்சி நேர்மையாக சம்பாதிச்சு நம்ம நல்ல பெரிய வீடை வாங்கிக்கலாம். ஆனால் மாமா சொன்னதுக்காக இன்றைக்கி ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம். எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஆனால் இப்படி பண்ணிட்டோம், லஞ்சம் வாங்கணும் அப்படின்னா வாங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நம்ம பயந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் லஞ்சம் வாங்கலை அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக வேலைக்கு போயிட்டு வரலாம்ல. ஐயோ, என்ன பண்ணுறதுனே தெரியலையே, ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இன்னொரு சைடு இங்கே நம்ம மயிலுமே கோவிலில் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரவணன் இன்னும் வந்த பாடே இல்லை. ஒரு டெலிவரி முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிவரி பண்ணுறதுக்காக எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு இங்கே சரவணன் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே கோவிலுக்குமே வந்துடுறாங்க. கோவிலுக்கு வந்ததுமே மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து நிற்கவும், இங்கே பாரு, எதுக்காக நீ என்னை வர சொல்லியிருக்க, இங்கே பார், இன்னையோட கடைசின்றதுனால தான் நான் வந்தேன், ஏதோ கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டேன், அதனால தான். இங்கே பாரு, என்ன விஷயம், எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்தோடு தான் பேசுகிறாங்க நம்ம பாண்டியன், சரி நம்ம சரவணன். இப்போது மயில் இருந்துட்டு, மாமா நான் மாசமாக இருக்கேன் மாமா, நீங்கள் அப்பாவாக போகிறீங்க, நான் அம்மாவாக போகிறேன் மாமா, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் மாமா, அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்கு மாமா. என்ன அர்த்தமா, என்ன பேசிக்கிட்டு இருக்க, என்ன உளறிக்கிட்டு இருக்க, கனவு ஏதாவது கண்டியா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அதெல்லாம் இல்லை மாமா, நான் உண்மையாகவே கர்வமாக தான் மாமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சரவணன் பயங்கர அதிர்ச்சியாக வராங்க. இங்கே பாரு, அப்படியே நீ கர்ப்பமாக இருந்தாலும் உன்னை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. நீ கர்ப்பமாக இருக்கிறதுக்கு யார் காரணமோ யாருக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த உங்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நான் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரொம்பவே மனசுக்கு வலி கொடுக்குற ஒரு வார்த்தைங்க நம்ம சரவணன் வந்து மயில்கிட்ட சொல்லிடுறாங்க. அந்த குழந்தைக்கு நான் அப்பாவே இல்லை, வேறு யாரோ தான் அப்படின்ற மாதிரி. என்ன மாமா இப்படி வாய்க்கூசாமல் இப்படி பேசுகிறீங்க, இப்படியெல்லாம் நான் எப்போவுமே தப்பு பண்ண மாட்டேன் மாமா. ஏதோ தெரியாமல் கல்யாணத்தப்போ என் அப்பா அம்மா சொன்ன பொய்க்கு உடந்தையாக இருந்துட்டேனே தவிர மற்றபடி நான் இவ்வளோ கேவலமானவாலாம் கிடையாது மாமா. ஏன் மாமா என்ன இப்படி கேவலப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே பாரு, சும்மா அழுது நடிச்சுக்கிட்டு இருக்காத, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, அதை எப்படி நான் நம்புறது, ஏற்கனவே இப்படி தானே போய் சொல்லியிருக்கேன், அப்படியே இருந்தாலும் எனக்கு என்ன, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ கர்ப்பமாக இருந்தானா இல்லைனா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, மாமா முன்னாடி மாதிரிலாம் பொய் சொல்ல மாமா, முன்னாடியுமே நான் பொய்யே சொல்லலை மாமா, தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்கோங்க மாமா, நம்ம குடும்பத்தோட வாரிசை நான் வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கேன், அப்போது நான் நம்ம வீட்டில் தானே இருக்கணும், என்னை கூட்டிகிட்டு போக மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கதறாங்க. இங்கே பாரு, நீ என் காலில் விழுந்தாலும் சரி, ஏன் மருந்து குடிச்சு செத்து போனாலும் சரி, உனக்காக நான் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேன், உனக்காக நான் வரணும்னு எனக்கு எந்த அவசியம் இருக்குது, எந்த அவசியமும் கிடையாது. இங்கே பாரு, உனக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் இன்னொரு வாழ்க்கையை தேடிக்கிட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் சொல்கிறாங்க. மாமா என்ன மாமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, அப்போது நான் உங்களுக்கு வேண்டாமா, ஏன் மாமா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு எனக்கு நிறைய வேலை இருக்குது, தேவையில்லாமல் பேசி டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம சரவணன் கிளம்பி போயிடுறாங்க. மயில் அதே இடத்துல பயங்கரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கவும் மீனா அப்போ தான் கால் பண்ணி கேட்குறாங்க, என்னக்காச்சு, என்ன சொன்னாங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. என் வயிற்றில் வளர குழந்தைக்கு அதாவது அவங்க காரணம் இல்லை, வேறு யாரோ காரணம் அப்படின்ற மாதிரியெல்லாம் என்னை அவமானப்படுத்தி பேசுகிறாங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன மாமா இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றது எதுவுமே இல்லையா, ஏன் இப்படியெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவுக்கே பயங்கரமாக கோவம் வருது. இப்போது இங்கே மயில் இருந்துட்டு, போச்சு மீனா அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையை யாரும் காப்பாற்ற முடியாது, என் குழந்தைக்குமே ஒரு அப்பா வேணும் இல்லை மீனா, என் குழந்த அப்பா இல்லாமல் பிறந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படும்ல, ஏன் மீனா எனக்கு என் குழந்தைக்கும் இப்படி ஒரு சோதனை வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட பயங்கரமாக அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு செந்தில் வந்து ஒரு தண்ணி பிரச்சனைக்காக ஒருத்தவங்க, அதுவும் ரொம்ப ஏழையானவங்க, அவங்க வந்து இப்போது அதுக்காக மனு எழுதி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. இப்போது செந்தில்கிட்ட கொஞ்சம் சீக்கிரமாகவே
தண்ணி வர மாதிரி பண்ணுங்கள், தண்ணி இல்லாமல் எங்கள் கிராமத்தில் உள்ள எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லவும் செந்தில் வந்து சரி இதே பயன்படுத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், உங்களுக்கு தண்ணிக்கு நாளைக்கே வரணும் அப்படின்னா இப்போவே ஒரு 20,000 கட்டுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏன் இன்றைக்கே கூட வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி இங்கே செந்தில் சொல்கிறாங்க. இதை கேட்டால் அந்த விவசாயி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன தம்பி சொல்கிற, 20,000மா? நாங்கள் அம்புட்டு பணத்துக்கு எங்கே சாமி போவோம்? நாங்களே ரூ. 1 2 இந்த மண்ணில் விவசாயம் பண்ணி அதுவும் விளைஞ்சாதான் உண்டு. அப்படி எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லை தம்பி எங்களுக்கு. நாங்கள் ரொம்ப ஏழப்பட்ட அதாவது மக்கள். எங்ககிட்ட இப்படி லஞ்சம் வாங்குறீங்களே, இதுவே உங்களுக்கு நியாயமாக இருக்கா? அப்போது மனு எழுதி கொடுத்தா வருஷக்கணக்குனா கூட அந்த ஒரு உதவியை செஞ்சு கொடுக்க மாட்டீங்க. பணம் உங்களுக்கு நீட்டிட்டோம் அப்படின்னா நீங்கள் நாளைக்கே கூட ஏன் இன்றைக்கே கூட எல்லா வேலையுமே செஞ்சு முடிச்சிடுவீங்க. இப்படி எல்லா அதிகாரத்தையும் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த ஏழை எளிய மக்களை எதுக்காக இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சின்றது எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விவசாயி வந்து கேட்கவும் செந்தில் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், உங்களுக்கு தண்ணி வசதி நாளைக்கே வேணும் அப்படின்னா 20,000 கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வருஷக்கணக்குனா கூட தண்ணி இல்லாமல் உங்கள் கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரும் போய்க்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செந்தில் வந்து சொல்கிறாங்க. விவசாயி ரொம்பவே அழுதுகிட்டே அங்கேருந்து வெளியே போகவும் அப்போ தான் மீனா செந்திலை பார்க்குறதுக்காக வராங்க. அந்த விவசாயி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன எதுக்காக அழுதுகிட்டு வரீங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா எங்கள் கிராமத்தில் தண்ணி இல்லாமல் ஒவ்வொரு உயிராக போய்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளாகவே நாங்கள் மனு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. இப்போது நாங்கள் வந்து கேட்டோம், இன்றைக்கே தண்ணி வரணும் அப்படின்னா 20,000 கட்டுங்க, கண்டிப்பாக நான் இப்போவே தண்ணியை வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்கம்மா. நாங்கள் அம்புட்டு பணத்துக்கு எங்கம்மா போக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி அழுகவும் நம்ம மீனா இருந்துட்டு, யார் அவங்க வந்து சொல்லுங்கள், நானும் கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான், இப்படியெல்லாம் யாரும் லஞ்சம் கேட்க மாட்டாங்களே, இவ்வளோ அமௌண்ட்டு கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. யாருங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லவும் செந்தில் கை காட்டுறாங்க. எங்கள் மீனா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க நீங்கள் 20,000 லஞ்சம் கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அப்போது நீங்கள் லஞ்சம் வாங்குறீங்களா? எப்போத்துலேருந்து இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்களுக்கு அசிங்கமாக இல்லை? உங்களை பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. அது வந்து மீனா மீனா அப்படின்னு சொல்லவும் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு நம்ம மீனா கிளம்பி வந்துடுறாங்க. செந்தில் ஐயோ போச்சு, தெரிஞ்சும் தெரியாமல் இன்றைக்கி லஞ்சம் வாங்க ஸ்டார்ட் பண்ணோம், ஆனால் முதலுக்கே மோசம் அப்படின்ற மாதிரி தானே இருக்குது.